ஹாய் வியூவர்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி நம்ம வீடியோ போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். சரி வாங்க, இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 13th இயர் ஆனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபியூச்சர்ஸை உங்களுக்கு நேரடியாக நான் இப்போ காமிக்க போகிறேன் இந்த வீடியோ மூலமாக. வாங்க நம்ம பார்க்கலாம். இது தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் நம்ம எப்போவும் சொல்கிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயம் தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களுக்கும் தெரியட்டும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் வந்து நம்ம PS5 லைவாக ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்களே பார்ப்பீங்க இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ப்ளே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்கிற அளவுக்கு இருந்தது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போவுமே சாஃப்ட்வேர்லேயும் ஹார்ட்வேர்லேயும் எந்த ஒரு குறையுமே வச்சது கிடையாது. அள்ளி கொடுக்குறவங்க, அதே வயசில் காஸ்ட்டே அள்ளி கொடுக்குறவங்கன்னு சொல்லி ஆகலாம். இந்தாருங்க, ப்ளே ஸ்டேஷன் 13th இயர் ஆனிவர்சரி. நம்மளோட ப்ரொஃபைலுக்கு போயிடலாம். நம்ம மணிகண்டன் அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடலாம். இது மூலமாக நான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஒரு கேம்ஸ் வச்சுருக்கோம், ஆனால் நம்ம லைவ் போகிற அளவுக்கு எந்த ஒரு கேமும் இப்போ அமையலை. நான் அதுக்காக தான் இப்போ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ப்ளே ஸ்டேஷன் 13th இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வரும். செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. ஸ்டெப் 1 தான் ஆன் ஆனதுக்கப்புறம். பார்த்தீங்களா, ப்ளே ஸ்டேஷன் 13th இயர் ஆனிவர்சரி அப்பியரன்ஸ் அண்ட் சவுண்டு ப்ளே ஸ்டேஷன். இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த வரைக்கும் PS1 நான் PS2லாம் யூஸ் பண்ணது கிடையாதுங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, PSP டேட்டா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இது செப்பரேட்டாக கொடுத்த ஒரு ஃபியூச்சர்னு சொல்லி ஆகலாம். ஃபார் தேர் லிமிட்டட் டைம். அதாவது கொஞ்சம் ஒரு எப்படின்னா இந்த 13 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணி இது பண்ணுற வரைக்கும் தான் இந்த இது இருக்கும். ஒரு லிமிட்டட் ஃபியூச்சர் தான் இது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் கூடிய விரைவில் அதை பார்த்துக்குங்க. இதை நம்ம ஆஃப் பண்ணாலும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். 13th இயர் ஆனிவர்சரினா அது வந்து இப்போ இந்த 4 வெரைட்டிக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ப்ளே ஸ்டேஷன் 2 வச்சிங்கன்னா அப்படியே 2 நான் வச்சுருந்தேங்க, அது மாதிரியே தான் அப்படியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த உங்களுக்காக தான் லைவாக இப்போ காமிக்கிறதே. ஏன்னா நான் வந்து நேற்று மார்னிங் பார்த்தேன். உங்களுக்காக இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக டைம் எனக்கு ஒதுக்கி இப்போ உங்களுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்காக தான் போடணும்னு சொல்லி எடுக்கிறதே. இப்போ பாருங்களேன், ப்ளே ஸ்டேஷன் 2 வச்சாச்சு. அதே ஆப்ஷனு அதே ப்ளே ஸ்டேஷன் 2 மாதிரியே இருக்கும் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்தருங்க, இப்போ நம்ம வந்து இந்த ப்ளே ஸ்டேஷன் லோகோ பட்டன் அமுக்குறோம். பார்த்துங்களேன், அதாவது கண்ட்ரோலர் மூலமாக நம்ம ப்ளே ஸ்டேஷன் லோகோ பட்டன் இருக்கும்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது என்ன ஆப்ஷன் வருதுன்ட்டு. இங்கே பாருங்க, மேலே அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா டைம், டேட் அண்ட் டைம் காமிக்குது. ஆனால் அது அப்படியே பார்த்தீங்கன்னா PS2 தான். இதே மாதிரியான ஃபீச்சர்ஸ் தான் இப்போ அடிக்கடி நம்ம கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்டும் பண்ணேன். ஒரு 4.5 GB குறையாம தான் இருக்குது. ஆனால் அது வந்து நிறைய ஸ்மூத்னஸ் தருதுன்னு சொல்லலாம். அதாவது PS5 ப்ரோக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு தான் இந்த ஃபேட் எடிஷன் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் வாங்குறதோட டிஜிட்டல் தான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி தான் நம்ம PS5 தரப்பில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறது மட்டும் கிடையாது, இதுதான் உண்மை. ஓகேங்களேன், இப்போ இந்த பாருங்களேன், நம்ம வந்து இப்போ PS2 வச்சாச்சு. அடுத்து PS3 வச்சா PS3 மாதிரியே இருக்கும். நான் PS3 யூஸ் பண்ணதில்லை, PS2 யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதே மாதிரி தான் இருக்குது. ப்ளே ஸ்டேஷன் 4னா 4 மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டேஷன்னா அந்த ப்ளே ஸ்டேஷன் 1 அதை வச்சு பார்ப்போமா. உங்களுக்காக இப்போ நிறைய ஆப்ஷன் அப்படி சூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். நீங்களும் இப்போ இல்லாதவங்க இதை பாருங்கள், இருக்கிறவங்க பார்க்காம இருந்தீங்கன்னா அவங்களும் இதை ப்ரெஸ் பண்ணி அதாவது ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க. அதான் நீங்கள் இப்போ PS5 சொல்லி இப்போ வந்து நீங்கள் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒரு டயத்தில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு இந்த மெத்தடை சொல்லிடுவாங்க, பிரச்சனை இல்லை. இந்தாருங்க, மேலே பார்த்தீங்களா அப்படியே ப்ளே ஸ்டேஷன் 1ஓட கன்சோல் மாதிரியே இருக்குது. கீழே பாருங்க, அது அந்த இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்களாமா. அதே மாதிரி அந்த கிராஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 13th இயர் ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு வருது பாருங்கள், மெசேஜ் மாதிரி. லெட்ஸ் செலிப்ரேட் டுகெதர். இதில் நிறையா கொடுத்துருப்பாங்க பக்கமாக. நம்ம அது மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம காமிச்சோம் பாருங்கள், இதுதான் கிக்கு. இங்கே புஷ்பானா ஃப்ளவருங்கிற மாதிரி ப்ளே ஸ்டேஷன்னா ஃப்ளவர் நினச்சியா, வேர்ல்டு ஃபயர், அடுத்து ஒயில்டு ஃபயர்லாம் கிடையாது, வேர்ல்டு ஃபயர் போயிடுச்சு. அந்த மாதிரி இருக்குது இப்போ நம்ம ப்ளே ஸ்டேஷன் போயிட்டுருக்கு. இப்போ என்ன ஒன்று, இது வேர்ல்டு ஃபயராக போயிட்டுருக்குதான். வேர்ல்டு ஃபயரில் பார்த்தோன்னா வேர்ல்டு காஸ்ட்யூம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு தான் காஸ்ட்யூம் இருக்குது இப்போ. இந்த வீடியோ வந்து உங்களுக்காக இப்போ செப்பரேட்டாக எடுத்து போகணுன்னு ஒரு நோக்கத்தோடு இப்போ போட்டாச்சுங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் ஒன்றே நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி தான், நம்ம மணி கேமிங் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரியாதவங்களுக்கும் தெரியட்டும் நம்ம சேனல் மூலமாக. தேங்க்யூ. நம்ம அடுத்த சந்திக்கும் வரை நான் உங்கள் மணிகண்டன்.